ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் அஸ்வி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். குப்பைமேனி பொடியை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து பெர்மனண்ட்டாக உங்கள் ஃபேஸில் இருக்க ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது இது கூட நம்ம வந்து கடலமாவு சேர்த்துக்க போகிறோம். 4 பொருட்கள் தாங்க. இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து குப்பைமேனி பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலமாவு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட வந்து ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறோம். குப்பைமேனி வந்து உங்களுக்கு பவுடராகவே கடையில் விற்கிறாங்க. நீங்கள் அதே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட உங்களுக்கு வந்து நீங்கள் நேச்சுரலாக உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கன்னா இருக்கும் பாருங்கள் இலை, அதை எடுத்து நீங்கள் அதில் இருக்க ஜூஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். குப்பைமேனி இலையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள்லேயும் நம்ம முகத்தில் இருக்க முடியெல்லாம் அகற்றுறதுக்கான நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால தான் நான் 2ஐயும் கலந்து உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். நான் இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபேஸில் வந்து ஐலைனர், லிப்ஸ்டிக்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். நான் வந்து இந்த கார்னியர் மேக்கப் ரிமூவர் தான் யூஸ் பண்ணுறேன். இது கிளென்சிங் வாட்டரும் கூட. அதனால நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா டர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். காட்டன் பட்டில் டிப் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் கண்ணில் வச்சு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுங்க. எல்லாம் வந்துடும். நான் இன்றைக்கி வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர், மஸ்காரா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் வச்சு கூட நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். குப்பைமேனி இலையில் வந்து நம்ம முகத்தில் இருக்க சின்ன சின்ன முடியெல்லாம் வந்து அகற்றுறதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதில் கஸ்தூரி மஞ்சள்லையும் அப்படி தான். நீங்கள் வந்து எதையுமே தொடர்ந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட் வரலன்னு நினைக்கக்கூடாது. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் ரோஸ் வாட்டர் வச்சு கிளென்ஸ் பண்ண போகிறேன். ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் இது மாதிரி காட்டன் பட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா சுத்தமாக கிளென்ஸ் ஆகிடும். ஃபேஸில் இருக்க எல்லா டர்ட்ஸும் வெளில வந்துடும். குப்பைமேனி பொடியை விட உங்களுக்கு நேச்சுரலாக இலை கிடச்சிதுன்னா அதை வச்சு அதிலேருந்து ஜூஸ் எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எவர் யூத்தில் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டர் எடுத்திருக்கேன். இந்த வால்நட் ஸ்க்ரப் வச்சு தான் நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபேஸ் நல்லா பிரைட்டன் ஆகுது. நல்லா ஒரு ரிஃப்ரெஷிங் கிடைக்குது. நான் இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண போகிறேன். 2 மினிட்ஸ்க்கு வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். எதுக்கு இந்த ஸ்டெப்லாம் பண்ணுறோன்னா இதெல்லாம் பண்ணால் தான் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணக்கூடாது. நான் வீடியோ வந்து லென்த்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. அதனால நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த விதமான ஃபேஸ் பேக் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் நல்லா அப்சர்வ் ஆகும். உங்கள் ஃபேஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் க்ரோத்தை கம்மி பண்ணுறதுக்காக ஃபேஸ் பேக் போட போகிறோம். அப்போது இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணுன்னா நீங்கள் இது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்லா உள்ளே இருக்க டர்ட்ஸ் எல்லாம் வெளியில் வர அளவுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணால் போதும். நான் வந்து 2 மினிட்ஸ் மேலேயே பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன். நான் வந்து நல்லா ஸ்க்ரப் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் 5 மினிட்ஸ் கழிச்சு. இப்போதாங்க நம்ம வந்து இந்த சூப்பர் மாஸ்க்கை அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து உண்மையிலே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. நான் அதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணணுன்ட்டு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அஃபெக்டட் ஏரியாவில் மட்டும் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து கொஞ்சமாக பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அப்பர் லிப் இல்லை சின்னில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
சிலருக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து இரிட்டேஷன் கொடுக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சளை மட்டும் சேர்த்துக்காதீங்க. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் கழித்து என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க என் ஃபேஸு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். குப்பைமேனி இலையில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸு, டிஸ்கலரேஷன் இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு கூட நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் எப்போவுமே வந்து ஃபேஸில் டவலை வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஃபேஸில் வந்து நீங்கள் தேய்க்கக்கூடாது. தேய்ச்சிங்கனாலே உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய ஃபைன் லைன்ஸ்லாம் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே கொஞ்ச நாள் கழித்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க.